student, 12th standard chapter 4 la exercise 4.3 la sum number 2, find the value of question number 1 tan inverse of tan 5 by 4. Okay, இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. நமக்கு தெரியும், நமக்கு tan ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன ஓப்பன் இன்டர்வல் -5/2 5/2 இன்டர்வல் தான் அந்த வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, இந்த ஃபைன் அந்த வேல்யூஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ எப்படி ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணலாம்? இப்போ 5/4 நமக்கு 90க்கும் ப்ளஸ் 90 மைனஸ் 90க்குனாலாம் அது எக்ஸ்ட்ரா போயிடும். நமக்கு அந்த -90க்கும் +90 உள்ளே இருந்தால் மட்டும் தான் டேரெக்டாக இந்த எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அங்கே எக்ஸ் வேல்யூ 5/4 அப்போ 90 அபோவ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ 90 அபோவ் நான் என்ன நெக்ஸ்ட் நேரம் செகண்ட் ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும். எனக்கு ரெடக்ஷன் பண்ணி நான் கம்மி லோ லெவல் கொண்டு வரணும். 90லேருந்து -90க்குள்ளே அந்த வேல்யூ கொண்டு வரணும். அப்போ நமக்கு 5/4 வந்து நான் 90 அபோவ் போயிடுச்சு. ஓகே, எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா லோ லெவலில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் 5 5. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? 5/4 மைனஸ் 5 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எக்ஸ் வேல்யூ. அப்போ எக்ஸ் எடுங்க 4π 1 × -5π - 4π/4 5π 4π போதுன்னா 5/4. அப்போ -90க்கும் +90 இன்டர்வல் கம்பல்சரி இருக்கும். ஸ்டார்டிங் செக் பண்ணும்போது என்ன 5/4 வந்து இந்த இன்டர்வல் இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ரெடக்ஷன் பண்ணி 5/4க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது என்ன வரும்? இதான பிரின்சிபல் வேல்யூ. -5/2 ப்ளஸ் பண்ணி இந்த டேனோட பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அதே சேம். tan inverse of tan -5/6. ஓகே, 5/6 கம்பல்சரி நமக்கு என்ன வரும்? டேனுக்கு நம்ம 90க்கும் -90 +90 இன்டர்வல் இருக்கும். அப்போ tan of -θ -tan θ. இப்போ மைனஸ் முன்னாடி போட்டு tan inverse of tan π/6. tan inverse of tan கேன்சலேஷன் என்ன வரும்? π/6. இப்போ -π/6 என்ன வரும்? -90க்கும் +90க்கும் இன்டர்வல் கம்பல்சரி இருக்கும். ஓகே, இதான் நமக்கு இதோட வேல்யூஸ். இது நமக்கு 5/4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேல்யூ, -5/6 செகண்ட் கொஸ்டினோட வேல்யூ. நமக்கு இந்த இன்டர்வல்ல இருக்கிற மாதிரி நான் சிமுலேஷன் பண்ணணும் வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் இல்லை, அதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிமுலேஷன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.